உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான காணொலியில் என் வாழ்நாள்லேயே நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு மாநாட்டுக்கு போகணும், ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஒரு மாநாட்டுக்கு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அதே மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது. மே 18 உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய ரத்த சொந்தமான ஈழத்தமிழர்கள் பல லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டாங்க. அதாவது இனப்படுகொலை நடந்த நாள் மே 18. சரி, மற்ற நாள்லாம் நம்ம கலந்துக்கிறத விட இந்த நாளில் கொஞ்சம் கலந்துக்கிட்டோம்னா எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒரு டைமாவது இந்த மானுமெண்ட்டில் போய் கலந்துக்கணும், இந்த ஒரு அணிசிறப்பை நம்மளும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்துச்சு. அந்த ஆசை பார்த்தீங்கன்னா நேற்று நிறைவேறிடுச்சு. என்னுடைய முதல் அனுபவத்தை, அதாவது எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வுக்கு நான் ஏன் ஆசைப்பட்டு வரேன்னு உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா, இந்த நிகழ்வு என்னோட வீட்டு பகுதியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்லையோ ஒரு 200 கிலோமீட்டர்லையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 600, 650, 700 கிலோமீட்டர் வருது. நான் இருக்கிற இடத்துலையும், நான் வீட்டில் இல்லை, நான் வேலை செய்கிற ஒரு இடத்துல இருக்கேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடிசியா திடலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் நைட்டு இரவு 10 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் மதியம் 2 மணி வரையும் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது பயணம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பயணம் பண்ணி தான், ஆனால் எனக்கு அந்த ஒரு களைப்பே தெரியல. நம்ம இந்த நிகழ்வில் கலந்துக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே நான் வந்துட்டேன். உண்மையாகவே அந்த ஆர்வம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயம்புத்தூருக்கு நம்ம என்ட்ரி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கட்சி கொடியில் பார்க்க முடிஞ்சிச்சு. பல இடங்கள்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கட்சி கொடியெலாம் வச்சு உண்மையாகவே சிறப்பாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ஒரு நாம் தமிழர் கட்சி அந்த மாநாட்டுக்கு நான் எதுவுமே போனது கிடையாது. முதல் முறையாக இதுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் ரொம்ப வியந்தது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சுற்றுச்சூழல் பாசறையை சேர்ந்த ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கிட்டத்தட்ட 37,000க்கு மேலே தான் மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு இருந்தார். எங்கன்னா மக்கள் எங்கே உட்காந்துருந்தாங்களோ அவங்க இடத்துக்கே கொண்டு போய், அந்த அண்ணனோட புகைப்படம் வேணால் நான் போடுறேன், அவரே கொண்டு போய் எந்த ஒரு சலிப்புமே முகத்தில் காட்டாமல் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தார். நான் வேந்து பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இவ்வளோ பேருக்கு, என் கண்ணு முன்னாடி அவ்வளோ பேருக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி அவர் நின்று இருந்தார். முகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கே தண்ணி கேட்குறாங்க, திடீர்னு பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, பின்னாடி இருக்கவங்க தண்ணி கேட்குறாங்க, மறுபடியும் முன்னாடி இருக்கவங்க தண்ணி கேட்குறாங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவரோட முகத்தில் எந்த ஒரு சலிப்புமே இல்லை, சந்தோஷமாக தான் கொடுத்தாரு. சோர்வு இருந்துச்சு, ஏன்னா அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்காருல, அந்த சோர்வு இருந்துச்சே தவிர அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலிப்புமே அவர் மூஞ்சில் காட்டவே இல்லை. உண்மையாகவே அந்த விஷயம்லாம் பார்த்து நான் மிரண்டுட்டேன்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்டுகிட்டே அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் என்னோட நண்பனும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாநாட்டில் கலந்துக்க ரொம்ப ஆசைப்பட்டு, அவனும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர் தான். இவ்வளோ நாளாக தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்தால் இப்போ கடைசி ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிட்டு இன்னைக்கு முழு ஒரு விடுதலை புலியாகவே ஒரு மாறிட்டாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு மாறிட்டார். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நாம் தமிழ் கட்சி அதாவது கூட்டம் முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்கும், எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது கண்ணார பார்த்தேன். ஏன்னா மாநாடு முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா திடீர்னு என் பக்கத்தில் இருந்தவங்க யாருன்னே தெரியல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து போட்டோன்னே நமக்கு ஒரு மைண்டு மாறிடுச்சு. ஓ, இவங்கெல்லாம் போடுறாங்க. இப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு, ஓ நம்ம எத்தனை காணொலியில் பார்த்துருக்கோம். நாம் தமிழ் கட்சி மாநாடு முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்கும். சேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேரை கொண்டு வந்தவங்க அடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அங்கே இருக்க நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க கூட கிடையாது, தமிழ் தேசிய ஆதரவு யாராக இருந்தாலுமே அதை எடுத்து வச்சுட்டு ஒரு சுத்தமாக எப்படி வர்றப்போ இருந்துச்சோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போட்டு போயிட்டாங்க. சேரை வரிசையாக அடுக்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குப்பைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யாரும் தனியாக ஆள் போட்டலாம் அப்படிலாம் யாருமே எல்லாம் கிடையாது. அங்கே இருந்தவங்க குப்பையை வெட்டி தனியாக போடலைனாலும் கூட ஒரு இடத்துல சேர்த்து வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையில் இருக்கவங்க வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்ற கட்சி மாநாடுலாம் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தாவேகா மாநாடு எவ்வளோ கேவலமாக முடிஞ்சதுன்னு. நான் மாநாடு கேவலமாக முடிஞ்சது இல்லை, அங்கே இருக்க அந்த ஒரு தொண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாவேகால தான் இருக்காங்க. அது ஒரு திரைக்கவர்ச்சி. அதுக்கப்புறம் அதிகப்படியான பெண்கள், அதாவது புரட்சி பெண்களை நம்ம நாம் தமிழ் கட்சி மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி குழந்தைகள் எல்லாமே என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே என்ன சொல்லி கட்டுறாங்க, அங்கே பாரு பெரியப்பா வந்துட்டார், அங்கே பாரு சித்தப்பா வந்துட்டாருன்னு சொல்லி கட்டுறாங்க. அந்த பொண்ணுங்களும் அந்த சின்ன பசங்களும் கேட்குறாங்க, இவர் தான் பெரியப்பாவா, அப்பா பெரியப்பா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையாகவே கேட்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே அவங்கவுங்க ஏதோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி கலந்துக்கிட்டாங்க. உண்மை தான், யாருமே கட்சியிலேருந்து எந்த ஒரு நிதியுமோ நீங்கள் வர்றதுக்கு ஒரு பயணப்பட்டு வர்றதுக்கு எந்த ஒரு நிதி யாருமே கொடுக்க கிடையாது. அவங்கவுங்களுடைய சொந்த நிதியை போட்டு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வந்தாங்க. அவங்களுடைய சொந்த காசை போட்டு சொந்த உழைப்பை போட்டு வந்தாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பெரிய விஷயங்க. ஒரு
கிட்டத்தட்ட இந்த கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் ஆகுது. 15 வருஷத்தில் இப்படி ஒரு இன்னமும் அந்த ஒரு இதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்கன்னா உண்மையாகவே அது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் கடைசியாக நான் எதிர்பார்த்து காத்திருந்தது அண்ணனுடைய பேச்சை கேட்க தான் நான் உண்மையாகவே அங்கே வந்தேன். அண்ணனுடைய பேச்சை கேட்கவும் வந்தேன். அந்த ஒரு அனுசரிப்புலையும் 2 லட்சம் தமிழர்களை கொண்டாங்களே அப்படிங்கிற ஒரு அனுசரிப்புலையும் கலந்துருக்காக நாங்கள் வந்தோம். வந்ததுக்கு எனக்கு வந்து முழுமையான ஒரு திருப்தி கிடச்சதுன்னே சொல்லலாம். அண்ணனுடைய ஸ்பீச் உண்மையாகவே அரசியல் ஆசான் தான். நீங்கள் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு எல்லாமே இருந்தாலுமே கூட இருக்கும், எல்லாத்தையுமே ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். ஆனாலும் அவர் இந்த ஈழத்தமிழர்களான ஒரு விஷயம் சொன்னார். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம மீடியாவில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்க, இந்த பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க சீமான் இங்கே ஜெயிச்சா எப்படிங்க அங்கே வந்து தனிநாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களுக்குலாம் உண்மையாகவே அண்ணன் அது வாங்க முடியுமான்னு 2 விஷயம். ஆனால் இந்த ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சிறப்பான முயற்சி. நான் கண்டு வேந்ததுலேயே மிகப்பெரிய விஷயம் அதுதான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே சீமான் ஜெயிச்சா அங்கே எப்படிங்க நாடு அடையும் அப்படிங்கிறது. கொடுத்து பாருங்கள், ஒரு டைம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் தான் அங்கே மாற்றம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சொல்லணும்னா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியில் இந்த மாநாடு நடத்ததில் மிக சிறப்பான விஷயங்கள் பல விடயங்கள் நடந்தது. குறிப்பாக தலைவருடைய புகைப்படங்கள் நாங்கள் ஒரு 3 புகைப்படம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நம்ம காட்ட முடியாது, காட்டினா வீடியோவே தூக்கி விட்டுறாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி புத்தகங்கள், மற்ற கட்சி கூட்டம் கூடனா அவ்வளோ மது கிடக்கும், மதுவோட இந்த சிகரெட் பாக்கெட் அவ்வளோ கிடக்கும், குடிச்சிட்டு போதையில் அவன் அலம்பல் அது இதுன்னு நிறையா பண்ணுவாங்க. இங்கெல்லாம் அந்த வேலையே கிடையாது. அதான் நான் சொல்கிறேனே, அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஒரு உறவுக்காரங்க மாதிரி இருந்தாங்க. நம்ம ஏதாவது பேசினா கூட, நம்ம ஏதாவது உதவி கேட்டோன்னா இறங்கி வந்து தாராளமாக பண்ணுறாங்க. என்னால் நம்பவே முடியல. கண்டிப்பாக நான் ஆசைப்பட்டு வந்தது, கஷ்டப்பட்டு வந்தது, ஒரு டைமாவது இருந்தது போயாகணும், நாம் தமிழர் கட்சி நடத்துகிற அந்த ஒரு இதில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். கலந்துக்கிட்டதில் எனக்கும் முழு திருப்தி. என்னுடைய நண்பர்களுக்கும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. புதிதாக இதுக்கு முன்னாடியும் கலந்துக்கிட்டவங்க நிறைய பேர் வந்தாங்க. புதிதாக வந்தாங்க. நானும் என் நண்பனும் 2 பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக தான் வந்தோம். உண்மையாகவே மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு டைமாவது இந்த காணொலி பார்க்குறோம் நீங்கள், ஒரு டைமாவது அடுத்த டைம் நீங்கள் போகலன்னு வருத்தப்படுவீங்க. ஒரு டைம் நீங்கள் போனீங்கன்னா ஐயோ போக முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒழுக்கமாக இருக்குங்க, உண்மை அதுதான். அண்ணா இங்கே சொன்னார்னா அதே மாதிரி உறுதிமொழி இருக்கிறதெல்லாம் நான் கடைசியாக பள்ளிக்கூடத்தில் தாங்க உறுதிமொழி ஏற்றேன். அங்கே வந்து உறுதிமொழி ஏற்கிறோம், அவ்வளோ அமைதியாக இருக்குது. வணக்கம்னு சொன்னோடனே ஒரு பூச்சி புல் சவுண்டு கூட எதுவுமே வராது, ஃபுல் அமைதியாக இருக்கும். ஒரு இராணுவ கட்டுப்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக அங்கே பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. போகாதவங்க ஒரு டைமாவது போயிட்டு வாங்க. நன்றி.